எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் எக்ஸப்ட் HTML-ல பார்த்த வரைக்கும் இப்படி தான் உங்கள் இது ஓப்பன் ஆகும். கரெக்டாக? இது வந்து ஸ்டார்ட்டு, இது வந்து எண்டு. கரெக்டாக? இது ஸ்டார்ட்டு, இது எண்டு. கரெக்டாக? இதுக்குள்ளே வரது எல்லாமே உங்களுக்கு இப்போ பப்ளிக் சீல் பார்ஷியல் கிளாஸ் மெயின் விண்டோக்குள்ளே வருது. இப்போது பப்ளிக் மெயின் விண்டோக்குள்ளே இந்த ரெண்டும் வருது. கரெக்டாக? ஸோ இந்த ப்ராக்கெட்ஸை வச்சு தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்டோம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்ட்டு. கரெக்டாக? XML-லையும் HTML-லையும் XAML-லையும் மட்டும் வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங், ஓகேவா? இந்த ஸ்லாஷ் போட்டது எண்டிங், ஓகேவா? ஸோ மெயின் விண்டோங்கிறது இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிஞ்சிருது. ஓகே, மெயின் விண்டோக்குள்ளே இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதனால இதெல்லாம் 4 ஸ்பேஸ் விட்டு வருது. புரியுதா? ஸோ இதுக்குள்ளே கிரிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஆல்வேஸ் போய் டைப் பண்ணணும். என்னென்ன பண்ணுமோ இது எல்லாமே நீங்கள் கொண்டாந்து கிரிட்டுக்குள்ளே டைப் பண்ணிடுவீங்க. ஹெச்டாக் விஸ்டாக் பார்த்தோமா? அது ஆண்ட்ராய்டில் என்ன வந்துச்சு? ரோ. இதில் வந்து ஸ்டாக் பேனல், ஓகேவா? ஸ்டாக் பேனல்னு போட்டுக்கோங்க. இதை போட்டாவே நீங்கள் இதை க்ளோஸும் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டாக் பேனல் போடணும். இப்போ இந்த ஸ்டாக் பேனலுக்குள்ளே நம்ம எழுத போகிறதுல ஸ்டாக் பேனலுக்குள்ளே வரும். இப்போ இதுக்குள்ளே வந்து அங்கே டெக்ஸ்ட்னு போட்டோமா, இங்கே டெக்ஸ்ட் பிளாக்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் என்ன டெக்ஸ்ட்டாக காமிக்கணுமோ அது வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோன்னு போட்டு நம்ம நேம் போடணுமா, போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் வந்து இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நடுவில் இப்படி ஒரு லைனே வந்திருக்கு. ஆனால் இதுக்கும் நடுவில் எதுவுமே வரல. இப்படி வரலைங்கிறப்ப நீங்கள் இப்படியோ எழுதலாம், தப்பில்லை. இதை ஷார்ட் ஹேண்டாக இங்கேயே ஸ்லாஷ் போட்டு முடிச்சுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இது உங்களோட இஷ்டம். இப்படி பண்ணுறதுனா யூஆர் அலோட் டு டூ தட். இப்போ இந்த மூலையில் ஹலோ ராகுல்னு வந்திருக்கு. கரெக்டாக? ஒரு மூளைக்கு போயிடுச்சு. இது இப்படி போகக்கூடாது, எனக்கு வந்து சென்டருக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன தெரியுமா கொடுப்பேன்? அலைன்மெண்ட்டில் சென்டர்னு கொடுப்பேன். இதில் போயிட்டு வேர்ட்டிக்கல்னா இப்படி தெரியும்ல, இப்போ வேர்ட்டிக்கல் அலைன்மெண்ட்டில் சென்டர்னு கொடுத்துருன்னா வேர்ட்டிக்கலில் சென்டராக வந்துடும். பார்க்குறீங்களா? வந்துருச்சா? எனக்கு இங்கேயும் சென்டரில் வரணும். அப்போ இன்னொரு அலைன்மெண்ட்டாக என்ன தரணும்? ஹாரிசான்டல்லையும் சென்டர் கொடுக்கணும். அவ்வளோதான். ஹாரிசான்டல் அலைன்மெண்ட்டும் சென்டர்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து விடும். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணோன்னா நீங்கள் இங்கேயே ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்துட்டு 24 அப்படி நாங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் 24 கொடுக்குறேன். கொடுத்துருங்க 24ங்கிற சைஸ்க்கு வந்துக்கும். டாக்டர் தானே ஈஸியஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டுமா?